ஸ்ரீஹரே நமஹ. நமஸ்காரம். வெல்கம் டு அர்த்தானுபவம். ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்ய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. நமஸ்காரம். இன்னைக்கு நாம் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் அருளி செய்த ஸ்ரீஸ்துதி அப்படின்ற ஒரு சின்ன ஸ்தோத்திர கிரந்தத்தோட அவதாரிகை பார்க்க போகிறோம். சுவாமி வேதாந்த தேசிகர் இது பிராட்டி பற்றி 25 ஸ்லோகம் உள்ள ஒரு சின்ன ஸ்தோத்திர கிரந்தத்தை அருளி செய்திருக்கார். குறிப்பிட்டு காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளோட பிராட்டியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ பெருந்தேவி தாயாரை பற்றி தான் இந்த ஸ்லோகம். இது ஏன் வந்தது அப்படின்றதுக்கு பார்க்கலாம். சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்தில் இருக்கச்ச அவரோட தர்மபத்னியோட வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் ரொம்ப சாதாரணமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தார். ஏன்னா ரொம்ப லௌகிக்கத்தில் முழுகிடக்கூடாது, சதா சர்வ காலமும் பெருமாளும் பிராட்டியோட கைங்கரியத்திலேயே இருக்கணுன்றதுனால அப்படி அவர் இருந்திருக்கார். அவர் அப்படி இருந்ததுனால தான் நம்மளுக்கு இத்தனை நிறையா ஸ்தோத்திரமோ கிரந்தங்களோ தண்டகங்களோ எல்லாம் அவரால் கொடுக்க முடிஞ்சது நம்மளுக்கெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு. அப்படி அவர் இருந்துருக்கச்சே அங்கே இருக்கிறவா சில பேர் இவர் பிக்ஷை வாங்கி வீட்டுக்கு வரச்சே ஒரு நாள் அது அந்த அரிசிக்குள்ள சில பொற்காசுகள் வச்சு கொடுத்துட்டா. இவருக்கு தெரியாமல் வாங்கின்னு வந்துட்டார். ஆனால் எப்போ தெரிய வந்ததோ அப்படியே அதை மொத்தமாக கொட்டிட்டு தன் பத்னிகிட்ட சொன்னார், குச்சியால் அந்த தங்க காசை தள்ளி விட்டுடுனார். அந்த அளவுக்கு ஒரு வைராகியத்தில் இருந்தார் சுவாமி தேசிகன். இவர் இது பண்ணதில் வேற சிலருக்கு கொஞ்சம் அதிருப்தி, அவ்வளவா பிடிக்கலை. இது என்ன இப்படி அவமரியாதை பண்ணுறாரே அப்படின்னலாம் தோணிருக்குமோ என்னமோ. இந்த காலகட்டத்தில் ஒரு இளம் வயசு பிரம்மச்சாரி ஒருத்தனுக்கு தார்மீகமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அவன் இந்த மற்றவா கிட்ட கொஞ்சம் வியாஜமாக கொஞ்சம் காசுகள் கொடுத்தேன்னு நான் அந்த பணத்தை அந்த பொன் வீட்டுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணிப்பேன்றான். வரதட்சிணை. இந்த காலம் மாதிரி பொன் வீட்டில் பிள்ளை வீட்டுக்காராளுக்கு தட்சிணை கொடுத்துட்டு பைசா கொடுத்துட்டு சொத்தையே கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது இருக்கலை. அப்பெல்லாம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பொண்ணு வீட்டுக்கு வரன் காசை கொடுத்துட்டு தான் அந்த குழந்தைய ஐஷன் வரணும். அப்படின்னு என்ன, நான் அந்த அளவுக்கு என்னால் உன் பொண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்றது காமிச்சுட்டு இருந்தா. இப்போ எல்லாம் மாறி போச்சு. ஸோ அதுக்காக அவன் பைசா தேடின்னு இருந்தான். அவள்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா, அவனுக்கு அது பத்தலை. அப்போ அவள்லாம் சொன்னான், இந்த பிராமணாலாம் சொன்னா, இந்த ஊரில் வேதாந்த தேசிகன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட அப்படியே ஒரு பணம் இருக்கு, நீ போய் கேளு, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துடுவா. இவனும் இதை நம்பிண்டு சுவாமி தேசிகன் நாத்துக்கு போயிட்டு வாசல்ல தனக்கு என்ன வேணுமோ அந்த கோரிக்கையை வச்சான். அப்போ தேசிகன் கேட்குற, கல்யாணம் தானே பண்ணிக்கணும், அதுக்கு எதுக்குடா உனக்கு காசு அப்படின்னுச்சே. இல்லை, காசு கொடுத்துட்டு தானே பொண்ணு ஐஷன் வரணும், எனக்கு அந்த அளவுக்கு பணம் இல்லையே, என்ன பண்ணுறதுன்னுச்சே. சரி, உன்னை யார் எங்கிட்ட அமிச்சான்னு இவர் சொல்கிறார். அந்த சில பிராமணா தான் அமிச்சா என்னன்னுச்சு. இவருக்கு புரிஞ்சு போயிடுது எதனால அமிச்சிருக்கான். அப்போ சுவாமி தேசிகன் சொல்கிறார், கவலைப்படாதே, நம்ம எல்லா கவலைக்கும் தீர்வு ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்கும், அந்த பெருமாள் பிராட்டிக்கிட்ட தான் கிடைக்கும். வா, கோவிலுக்கு போகலாம், பெருந்தேவி நாச்சியாரை கேட்போம், அவ கொடுப்போ அப்படின்னு நம்பி ஐஷன் போகிறார். அந்த இளம் வயசு பிராமணனும் நம்பினான், சுவாமி தேசிகன் கொடுப்பான்னு நம்பி அந்த தாயார்கிட்ட கிடைக்கும் நம்பி அவர் பின்னாடி போனான். அங்கே போய் சுவாமி தேசிகன் இந்த 25 ஸ்லோகம் தான் சொன்னார். இது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அப்படி ஒரு மழையா பொற்காசுகள் கொட்டித்து. இது நிஜம், பொற்காசுகள் கொட்டித்து. கொட்டின உடனே அந்த கல்யாணம் ஆவேண்டிய அந்த பையன் எல்லாத்தையும் மொத்தமாக அள்ளேண்டு போல தனக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் எடுத்துட்டான். அவள்லாம் தார்மீகமாக இருந்தாள், தனக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும்தான் எடுத்துனான். சரி, பின்னாடிலேருந்து எல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்தா மற்றதெல்லாம் தேசிகர் எடுத்துன்னு போவார். அவர் ஆச்சு தாயாருக்கு ரொம்ப ஒரு நன்றியை சொல்லிட்டு
அவனும் போயிட்டான்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அந்த காசை திரும்பி கூட அவர் பார்க்கல. அப்பேற்பட்ட மகான் சுவாமி தேசிகன். இது ஏன் சொல்கிறேன்னு, இந்த ஸ்துதியை சொன்னால் இதெல்லாம் வரும் அப்படின்றது அது பலஸ்ருதி. பட் ஆனால் எதையும் எதிர்பார்க்காத தாயார் பிராட்டியோட பேர் நம்ம வாயில் வருதே ஒரு கைங்கரியம் அப்படின்னு நினச்சிண்டு நாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். தினப்படி நித்தியமாக நாம் பண்ண வேண்டிய பாராயணம் அவளோட பேரும் பெருமாளோட பேரும் தான். அது விதவிதமாக நம்மளுக்கு ஆச்சாரியர்கள் அனுபவத்தில் விதவிதமாக நம்மளுக்கு கொடுத்துருக்கா. எல்லாமே நம்ம சேவிக்கலாம், எத்தனை முடியுமோ நம்ம சேவிக்கலாம். ஆனால் ஒரு பிஸ்னஸ் டீல் மாதிரி நான் இதை சொல்கிறேன், நீ எனக்கு இது கொடு அப்படின்னு இருந்தால் பெருமாளுக்கு அவ்வளவா பிடிக்காது. எதையும் கேட்காத ஒருத்தன் வந்தால் தான் அவன் பக்தன் அப்படின்னு பெருமாள் ஏற்றுப்பாரான். ஆனால் நீங்கள் இதை சொன்னால் அதுக்கு இருக்கிற பலஸ்ருதி இருக்க தான் இருக்கும், அது இல்லாமல் போயிடாது, பலன் வரும். பட் ஆனால் பலனை தேடிண்டு நீங்கள் போகக்கூடாது. பெருமாள் தாயார் இவா 2 பேரோட திருவடி தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னுண்டு இந்த ஸ்ரீஸ்துதியை நாம் ஆரம்பிக்கலாம். நாளைக்கு முதல் ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அடியேன் தன்யாஸ்மி. அடியனோட நமஸ்காரம் எல்லாருக்கும். இந்த ஆடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு ப்ளீஸ் இதை லைக் பண்ணுங்கோ, மற்றவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க, மற்றவாளுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன்னா ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அடியேன் தன்யாஸ்மி.